Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் வாஷிங் பைலட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா Apache 164V. இது பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட். ஏன்னா நம்ம Apacheல பாத்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு வரும். எல்லா வீடியோஸுமே அதான் போட்டுருக்காங்க. சோ பேஸ் வேரியன்ட் யாரும் கவர் பண்ணல. சோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் 164V பேஸ் வேரியன்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,15,000 தான் வரும். அண்ட் நம்ம ஆன் ரோட் பிரைஸ் வந்து ஒரு ஊருக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து 1,25,000 நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அரக்கோணம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்னால உங்களுக்கு வந்து பேக்கில் டிஸ்க் வராது. அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வராது. ரைடிங் மோட்ஸ் வந்துடும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் கட் ஆகும். பேஸ் வேரியன்ட்டுக்கும் டாப் வேரியன்ட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரண்ட்லேருந்து போயிடுவோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் கொடுத்துட்றாங்க. இண்டிகேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலஜன் தான். அது எல்லா வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் வரும். இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 270mm ஏபிஎஸோட டிஸ்க் பிரேக் கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா 4 piston காலிபரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம்லாம் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 piston தான். நம்ம பின்னாடி பிரேக்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 piston இருந்தாலும் ஸ்டாப்பிங் பவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் வீடியோ வந்து வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். இது நம்மளோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 160cc. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு 160cc இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 17 point something PS வரும். அந்த டார்க் பார்த்தீங்கன்னா 15 point something வரும். ஆனால் 15 PS வச்சுக்கோங்க, அது 17 PSன்னு வச்சுக்கோங்க. அண்ட் மஃப்ளர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாச்சினாவே சவுண்டு தான், அந்த லெவலுக்கு சவுண்டு சூப்பராக இருக்கும். எக்ஸாஸ்ட் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு போடுறேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலான ட்ரம் பிரேக் தான், டிஸ்க் இல்லை. டிஸ்க்குனால வந்து எதனா சேஞ்சஸ் இருக்கா, டிஸ்க் வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிசி இந்த வண்டி பவருக்கு ட்ரம் இருக்கிறதே பெட்டர் தான். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி லைட் வந்துடுது. இதுவும் எல்இடி தான். ஸ்டாப் பிரேக் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் வருது. இதுலேயும் நம்மதில் வழக்கம் போல் ஹாலஜன் தான். அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் ஹக்கரும் கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப ப்ராடாலாம் இல்லை, மெலிசாக தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் வரதுக்காக. இது பார்த்தீங்கன்னா 110 செக்ஷனான பேக் டயர். இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்ப்போம் சைஸு. நான் சைஸ் வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ சைஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாமே டியூப்லெஸ் டயர் தான். அது வரைக்கும் சந்தோஷம். ஐ திங்க் இது 90 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் டயரு 90/90 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா 110. ஏன்னா வந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு 110 தான் கொடுப்பாங்க. அது இந்த வண்டிக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வண்டியோட மைலேஜ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக. அண்ட் வழக்கம் போல் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது மோனோ ஷாக்கு. அண்ட் சவுண்டு வந்து பக்காவாக இருக்குது. நான் ஆன் பண்ணி காட்டுறேன். வண்டி இப்போ தான் வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ளே சீட் கவர்லாம் போட்டாச்சு, டேங்க் கவர்லாம் போட்டாச்சு. வண்டி வாங்கி 2 நாள் கூட ஆகலை, சரிங்களா. இது பார்த்திங்கன்னா E20 ஃபியூல் போட்டிருக்கு. ஸோ E20 ஃபியூல் போட்டிருக்க வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் நம்ம எந்தெல்லாம் பழைய வண்டி அதெல்லாம் E20 போட்டால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்விட்ச் கேஸ் பார்த்துடலாம், பேஸ் லைட்டு, அப்புறமா நம்மளோட ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹார்னு. இது பார்த்திங்கன்னா ரைடிங் மோட் செலக்ட் பண்ணுறது. நான் டிஸ்பிளே ஆன் பண்ண பிறகு காட்டுறேன். அப்புறம் கில் ஸ்விட்ச்சு, அப்புறம் ஹெட்லைட் ஸ்விட்ச், இது அப்புறமா ஸ்டார்ட் பட்டன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணிடுவோம். ஸோ ரெயின் மோடில் இருக்கா. இப்போ நான் அந்த மோடு கிளிக் பண்ணுறேன். இது பாருங்கள், அர்பனுக்கு மாறிச்சு. இன்னொரு வாட்டி மோட் கிளிக் பண்ணுற ஸ்போர்ட்க்கு மாறிச்சு. ஸோ 3 ஸ்போர்ட் மோடுமே இந்த பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட தான் ஆகுதாமா. 1 வீக் கிட்ட ஆகுது. வண்டி பார்த்திங்கன்னா 1300 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும். அண்ட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அது நார்மல் டிஸ்பிளே தான். பழைய மாடல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வரும் பார்த்திங்கன்னா அதே டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதில் புதுசாக ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மோட் பட்டன் தான். அந்த ரெயின் மோடு, ஸ்போர்ட் மோட் நான் ஒரு மோட்லேயும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்புறமா இதில் கிளைட் த்ரூ டிராஃபிக் மோடும் இருக்குது. நம்ம கீர் போட்டு கிளச் விட்டால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகிற ஃபீச்சர் இந்த வண்டியிலையும் இருக்குது. அண்ட் சைடு மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. சைடு மிரர் கூட நல்லா ஒய்டாக தான் இருக்குது. ஓட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி கீரில் இருக்குன்னு நினைக்கிறேன். நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஸோ கீர் பார்த்திங்கன்னா அதே தான், 1 down 6 5 up. ஸோ வண்டியோட சவுண்டு கேட்டிருப்பீங்க. நம்ம ஹேஷ்டேக் டுடே யூடியூப் சேனல் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அவரோட வண்டி தான் இது. ஃபுல் பிளாக்கில் வாங்கியிருக்கான். முன்னாடி ப்ளூ கலரில் வச்சுருந்தான், இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வாங்கியிருக்கான். ஸோ வண்டி வந்து பக்காவாக இருக்குது. இப்போ வண்டி நான் ஓட்டிட்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ரைடிங் மோடில் எப்படி இருக்குது, அப்புறம் பிரேக்கிங் எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே கைஸ், நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நம்மளோட வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. நான் இப்போ நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா அப்பாச்சி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும்ன்ட்டு. பட் இருந்தாலும் 800 mmன்றது வந்து கொஞ்சம் ஹைட்டான ஒரு வண்டி தான். ப்ளஸ் இதில் சீட் கவர்ஸ் வேலை போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஃபீல் ஆகுது வண்டி. ஸோ இந்த டேங்க் பேக்லாம் இக்னோர் பண்ணுங்கள். புது வண்டினால எல்லாத்தையும் ஆர்வத்தில் மாட்டுவாங்க. ஸோ வண்டி ஓட்டிட்டு எப்படிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெயின் மோடில் போவோம். இருக்கிறதுலே ஸ்லோவாக தான் போகும்னு நினைக்கிறேன் அது. ஸோ மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு டிப்டோ இங்கெல்லாம் ஆகலை, எனக்கு பர்ஃபெக்டாக எட்டுது. ஸோ வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா டியூவல் ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெயின் மோட்லேயே வண்டி எனக்கு வந்து ஸ்லக்கிஷெல்லாம் ஃபீலே ஆகலை. நினச்சேன் ரெயின் மோடு போட்டால் வண்டி ஸ்லோவாக போகும்னு நினச்சேன். பட் வேறு லெவலில் பிக்கப் இருக்குது ரெயின் மோட்லேயே. அதான் 17 பாயிண்ட் சம்திங் பிஎஸ் இது. நான் அதான் சொல்கிறேனே, அந்த 17 பிஎஸ்க்கான பவர் பர்ஃபெக்டாக இருக்குது இதில். அண்டு 14.75 Nm ஆஃப் டார்க் இருக்குது. அதான் 15 பிஎஸ்ன்னு நான் ரவுண்டாக சொல்லிட்டேன். ஸோ பக்காவாக இருக்குது பிக்கப்பு. உங்களுக்கு வந்து டிஸ்க் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஸோ நான் வந்து 50 இருக்கேன், அடிக்கிறேன் பிரேக்கு. ஸோ பின்னாடி எந்த வண்டி வரலாம் நினச்சேன். ஏபிஎஸ் இன்ட்ரோஷன் சுத்தமாக இல்லை. இப்போ பாருங்க, டக்குன்னு ஏறுறேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆகுது ரைட் மோடில். வண்டியில் பார்த்தீங்கன்னா இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லை, அதான் ஒரு ப்ராப்ளமு. ஓகே, இப்போ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, அர்பன் மோடுக்கு வந்துட்டோம். 0லேருந்து ட்ரை பண்ணுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அர்பன் மோடில் இருக்கோம். நம்ம டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 98, அதுவும் ஃப்ளிக்கர் ஆகுது. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அர்பன் மோடு. ஓகே கைஸ், அர்பன் மோடும் வந்து எனக்கு ரெயின் மோட்லேருந்து எந்த டிஃப்ரென்ஸும் அவ்வளோவா தெரியல. ஐ மீன் பிரேக்கிங்கில் வேணால் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸில் எதுவும் சேஞ்ச் ஆகுதான்னு தெரில எனக்கு. ஏன்னா ரெயின் மோடில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து இன்ட்ரூஷன் வந்து கொஞ்சம் பவராக இருக்கும், அர்பனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 105 நியூட்ரலுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணி ஸ்போர்ட்டுக்கு வச்சுப்போம். 105 ஓகேங்களா? ஓகே, ஸ்போர்ட் மோடில் ஓட்ட போகிறோம். இது வந்து ஆஃப் செட்டாக இருக்கும் அந்த டேங்க். அதுக்குள்ளே கவர் போட்டனால எதுவும் காட்ட முடியல. இல்லைனா சூப்பராக இருக்கும், அது பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும் அது. மற்றபடி ஸ்விட்ச் குவாலிட்டி, ஸ்விட்ச் கியர் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாலாம் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஎம் லைட் இதில் எரியும். அந்த மோடெலாம் நம்ம இதில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது, ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஹை ஸ்பீட் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிறது. ஓகே, அண்ட் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டைம் செட் பண்ணுறது போல இருக்குது. ஆர்பிஎம் இது 12 வரைக்கும் காட்டுது. ஸோ நான் லைட் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ லைட் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்போர்ட் மோடு வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்போர்ட் மோடில் டிஃப்ரெண்ட் பயங்கரமாக தெரியுது. கைஸ் 3 நாமோ 111
ஆக்சுவலாக வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து நம்ம ப்ரோஷர் ஸ்பெக்ஸ்லாம் போட்டது பார்த்தீங்கன்னா 114 போகும்னு சொல்லிட்டு, பட் நம்ம இப்போவே 111 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் யூட்டன் போட்டு ஸ்போர்ட் மோட்டை எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். மற்றபடி வந்து வண்டி வேறு லெவல் ஸ்மூத்து, அப்பாச்சி ஆடாதுன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அப்பாச்சினாவே வைப்ரேஷன் தான், பட் 4 வீலர் சுத்தமாக எனக்கு வைப்ரேஷனே தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. டாப் எண்டில் கூட பயங்கரமாக இருக்குது. ஸோ பேச்சு நிப்பாட்டுவோம், வண்டியை யூட்டன் போட்டு போவோம். ஓகே, ரெக்கார்டிங் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா கேமரா ப்ராப்ளமாக இருக்கனால. ஸோ ஸ்போர்ட் மோடு சொன்ன மாதிரி யூட்டன் போட்டு ஸ்போர்ட் மோடில் வண்டி 111 போச்சு. மறுபடியும் யூட்டன் போட்டு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். நம்ம 114 போகுது, அதுக்கு மேலே வண்டி இருக்குது ஃப்ரண்ட்டில், அதனால் நல்லா புஷ் பண்ண முடியல. ப்ளஸ் எனக்கு நம்ம 114 மேலே வண்டி போகாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபீல் ஆகுது. கேமரா ரன் ஆகுதுல. பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்ட். அன்றைக்கி வைப்ரேஷன்றது ஒன்று சுத்தமாக இல்லவே இல்லை. எனக்கு சுத்தமாக ஹேண்டில் பாரில் ஃபீல் ஆகலை, பெக்ஸில் ஃபீல் ஆகலை. எப்படி இந்த வண்டி அவ்வளோ ஸ்மூத் ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சைடு மிரர்லாம் பார்த்து தான் திருப்பேன். ஸோ டப்புன்னு திருப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. அதுவும் ரன்னிங்கில் சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி. ஸோ நான் வேறு எங்கன்னா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பிக்கப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். பிக்கப்பெல்லாம் என்ன அவனுக்கு பின்னாடி போகிறானுங்க. எங்களை காரத்தின் போகிறீங்க, டே நில்லுங்கடா டே. ஸோ நான் வேறு ஆங்கிளில் 360 கேமரா வச்சு ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதனா இடம் இருக்கான்னு பார்க்கலாம், பார்த்துட்டு செட் பண்ணுவோம்.
ஓகே கைஸ், இதான் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் வேரியன்ட். டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்மளோட SD ரோட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செகண்ட் பார்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வண்டிக்கு இன்னும் நம்ம பிளேட் வரல. ஸோ என்னால் அது கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு எங்கேயும் போக முடியல, அதனால் அது வீடியோ பண்ணலை. ஸோ நம்மளோட Apache 164V திஸ் இஸ் த பேஸ் வேரியன்ட். அது ஆல்ரெடி ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 வரும். ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 1,25,000. அது பிளேஸ் வைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக நம்மளோட பழைய வீடியோ எல்லாம் பார்க்கலையோ, பிளேலிஸ்ட்லாம் நிறைய போட்டிருப்பேன். பைக் ரிவ்யூஸ் போட்டிருப்பேன், ஃபோட்டோகிராஃபிஸ் பற்றி போட்டிருப்பேன். எல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாதான் எனக்கு வந்து மானிடைஸ் ஆகும். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் என் சேனல் மானிடைஸ் ஆகலை. 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நான் இன்னும் சேனல் மானிடைஸ் கூட ஆகலை. ஸோ நீங்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Austrian Pilot.